இப்போ நந்தனுக்கு பிக் பாஸ் 9 சீசன் ஜாலியா போதுன்னா துக்காயா பத்திலாம் சொல்லும் போதெல்லாம் நான் அழுதுட்டேன் பயங்கரமா. ரொம்ப நல்ல மனுஷன். வெளியே வந்தா நான் வீட்டுல போய் அவரை கட்டி பிடிச்சு அண்ணனுக்கு விசில் பறக்கும் கும்பலக்கன பாட்டை கேட்டு சிச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம பேசுறவங்க இருந்தாதான் நம்ம வளரும்னு அர்த்தம். யாரும் பின்னாடி பேசுனா பாட்டை கேட்டு சிச்சி வினோத் அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் சொல்றதை விட பாட்டுல எங்க வினோத் அண்ணன் அச்சின்னு வருவார் பிக் பாஸ் டைட்டில். இப்போ நம்ம வினோத் அண்ணாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அவரு பிக் பாஸ்லயே ஒரு டாப் கண்டஸ்டன்டா வந்து இருக்காரு. அவருக்காக தான் நிறைய பேர் பிக் பாஸே பாக்குறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. நிறைய குட்டீஸ்க்கு வந்து அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்போ உங்க குருநாதரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வினோத் அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் சொல்றதை விட ஒரு குருநாதர் தான் உண்மையா. ஏன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர்லாம். அவரு டோலாக் ஜெகன்லாம் அவங்கள பார்த்து தான் யூடியூப் அப்பெல்லாம் ரெட் பிக்ஸ்னு ஒரு சேனல்ல அவங்க பாடியிருப்பாங்க. வெறும் டோலாக் மட்டும் வச்சுட்டு பாடி அதெல்லாம் மில்லியன் கணக்கில் அப்பயே போயிடுச்சு. யூடியூப் ஓப்பன் ஸ்டார்ட் ஆன டைமில் மில்லியன் கணக்கு அப்பயே. அந்த டைமில் வந்து அவர் வாசிக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்தா நான் டோலாக் வாசிக்க கற்றுக்கினேன். இன்னொருத்தனை அவர் இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு 100 பாடகர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பாடகருக்கும் டஃப் பண்ணுவாப்பில்ல வினோத்தனை. அவ்வளோ டஃப்பான பாடகர் அவர். அந்த 100 பாடகருக்கும் டஃப் பண்ணுவாப்பில்ல. அப்போ அந்த ஷோவில் எவ்வளோ டஃப்பாக ஆடுவார். இது வரைக்கும் நல்லா ஆடினு இருக்கிறாரு அண்ணன். கண்டிப்பாக அண்ணன் தான் வின் பண்ணுவார். ஆமாம், அதுதான் நிச்சயம். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியுங்க. நிறைய படிச்சிருக்கிறாரு. பயங்கர ஜென்ரல் நாலேஜ் அவருக்கு. எதை பற்றி பேசுனாலும் பேசுவார். தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். எதை பற்றி பேசுனாலும் பேசுவார். பார்த்துருப்பீங்களா கேம் எப்படி ஆடாரு பார்த்தீங்களா? அவர் ஸ்போர்ட்ஸ் மேனு, பாக்ஸரு, சிங்கரு, ரைட்டரு, படிச்சிருக்கு. ஆமாம், இன்னொருத்தனை உள்ள சைலண்டாக இருக்காரு நினச்சினுக்கிறீங்க. அவர் கரெக்டாக ஆடுறாரு. அவருக்கு அதிகமாக கோபம் வருமா? கோபம் வரும். அதாவது சும்மாலாம் கோவம் வராது. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவர் பண்ணாத ஒரு விஷயம், இதெல்லாம் பத்தி சொன்னா கண்டிப்பா கோவம். இப்போ பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து வினோத் அண்ணாக்கு வந்து திவாகர் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் வினோத் அண்ணா போன வாரம் வந்து திவாகர் எலிமினேட் ஆகும்போது அழுதாரு, கட்டி பிடிச்சி நான் விளையாட்டுக்கு தான்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை வந்து வினோத் அண்ணா அது பொய் கிடையாது. வினோத் அண்ணா உண்மையாலே அப்படிதான். அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. திவாகர் சார் நான் உங்களுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டு மனுஷருங்க, நான் விளையாட்டு தான் பண்ணேன். ஆனா திவாகர் சார் எவ்வளவு தப்பான வார்த்தைலாம் விட்டுருப்பாரு. வினோத் அண்ணன் விளையாட்டுக்கு தான் பண்ணியிருப்பாரு. ஆனா வினோத் அண்ணா இன்னைக்கு அவர் கலைகள்லாம் ஒரு ஃபேமஸே கிடையாது யூடியூப்ல. தெரியல. அவர் சொல்றாரு வினோத் அண்ணா வந்து இவரை வச்சு ஃபேமஸ் ஆறாரு. வினோத் அண்ணா ப்ளூடூத் போன் இருக்கும் போதே ஃபேமஸ். அப்பெல்லாம் நான் குழந்தை G5 ஃபோன்லாம் இருக்கும். அப்போ ப்ளூடூத்ல ஷேர் பண்ணுவோம் லைசன்ஸ் இல்லாம பாட்டு யோனோ உன்னை பார்த்தேன். அப்பயே வினோத் அண்ணா ஃபேமஸ். வினோத் அண்ணா வாய்ஸ் மட்டும் தான் தெரியும், முகம் தெரியாது யாருக்குமே. அப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸ் வினோத் அண்ணன். அவர் வந்து அவரால் வளர்ந்தவங்க தான் அதிகம். வினோத் அண்ணா யாருமே அழிஞ்சவங்களே கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர மோட்டிவ் கொடுப்பாரு. ஏய் பாடுறா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினேன். ஒரு தண்ணியை பத்தி ஒரு பிரச்சனை பாடி என் மேல கேஸ் போட்டாங்க. ஒரு சட்ட ரீதியாக ஒரு கேஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் வச்சது அவர் தான். நான் பார்த்துக்கிறேன்டா, அவனுக்கு என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. அவ்வளோ சப்போர்ட்டான ஒரு ஆள் வினோத் அண்ணன். எல்லாருக்குமே கானா பாடல் எல்லாருக்குமே பண்ணிப்பாரு. அவர் வந்து வாட்டர்மெலன் சார் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் கானா பாடகர் யாருமே சோறு துண்டுலாம் வரல. இன்னைக்கு நாங்கள் ஒழிக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம். எந்த தொழில் அவங்கவுங்க தொழில் அவங்க சாப்பிட்றோம். யாருமே சோறு துண்டமா காணா வருமாமா? இப்போ வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படணும். இந்த இடத்துல ரவுடி இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அவங்கள நாங்கள் முடிச்சுட்டு நல்ல சாப்பாடு. ஒரு நாளைக்கு கானா பாடகர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நாங்கள் எதுக்கு ஊசி சோறு சாப்பிட்ணும் சார்? புரிஞ்சுக்கோங்க சார் தயவு செய்து. இப்போ கூட உங்களை தப்பா சொல்ல, வினோத் அண்ணா ரொம்ப நல்லவர். இப்போ அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இவர் நிறைய வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு, கேஸ்ட பத்தி பேசுறாரு, பொண்ணுங்களை வந்து அவங்க பர்மிஷன் இல்லாம தொடுறாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது ஏற்றத்தாழ்வு பத்தி அவர் பேசுறதை நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அதை பத்தி திருப்பி பேசுறா நம்மளும் அவருக்கு ஈக்குவலா ஆயிடுவோம். புரியுதாமா? அவர் பேசுறாரா அவருடைய குணம் அப்படிதான். ஆனா வினோத் அண்ணா அதை எதனா நினைச்சுக்கினாரா? இல்ல. அவர் பாட்டு சிரிச்சுன்னு போயிடுறாரு வினோத் அண்ணன். அவர் நினைச்சிருந்தாரு வினோத் அண்ணன் அங்க என்ன ஆயிருக்குமே தெரியாது. அவர் அப்படிதான் கேரக்டர். ஜாலியா இருந்தா ஜாலியா போயிடணும். அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை மட்டம் தட்டி யாருமே பேசவே மாட்டாரு. இப்போ வரைக்கும் கச்சேரியில கூட வினோத் அண்ணா கச்சேரிக்கு வந்துட்டாலே எங்களுக்கு முடிகிற வரைக்கும் சிரிப்பா இருக்கும். மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரையுமே பேச மாட்டாரு. ரொம்ப நல்ல கேரக்டரு. ஸ்டேஜ்லயும் கலாய்ப்பாரு. அவர் கோவப்படுத்திட்டா பயங்கர கோபமாயிடுவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ள அவருடைய ஃபேமிலிக்காகவும் அவங்க குழந்தைங்களுக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்து நல்லபடியாக வளர்றாரு எங்கள் அண்ணன்.
அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு. அவர் சம்பாரிச்ச சம்பாதனை எவ்வளோ எப்படி சம்பாரிச்சாரு தெரியுமா ஒரு டைம்ல. இன்னைக்கு அவர் பிக் பாஸ்ல அழுவும் போது எனக்கு நான் யாருக்காகவும் அழுத்தது கிடையாது. அவர் அழுவும் போதுல நான் அழுதுட்டேன். பிக் பாஸ்ல அழுவும் போது நம்ம கூடயே பார்த்த ஒரு அண்ணன் என்னடா அழுதுட்டாரு. அதுல ஃபேமிலியை பத்தி சொன்னாரு அவர் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி. ருக்காயா பத்திலாம் சொல்லும் போதுலாம் நான் அழுதுட்டேன் பயங்கரமா. வினோத்தனை பார்த்து ரொம்ப நல்ல மனுஷன் வினோத்தன். உண்மையா வெளியே வந்தா நான் வீட்டுல போய் அவரை கட்டி பிடிச்சி நான் அழுவணும்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி இருக்குது வினோத்தனை பார்க்கும்போது. ஓகே. வினோத் அண்ணா வந்து அந்த ராஜா டாஸ்க் நடக்கும்போது வினோத் அண்ணா வந்து திவாகரை வந்து ஏதோ தப்பா என்ன வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் கிளப்பி விட்டாரு. பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து சாண்டியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் அவங்களோட அந்த நட்பு பத்தி சொல்ல முடியுமா? சாண்டியனாவும் நட்பா? சாண்டியனாவும் வினோத்தனா வீட்டு வாசல்ல பாய் போட்டு கீழே உட்காந்து இருப்பாங்க ஜாலியா. ஆமா, சாண்டியனாங்க வந்தா கருப்பு காப்பி குடிப்பாரு வினோத்தனா கிட்ட சொல்லி வாங்கி ஒரு இடத்துல போய் வாங்கி கொடுப்பாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சாண்டியனாவும். சாண்டியனா கூட வினோத்தனா எப்படியோ அதே மாதிரி தான் இருப்பார் சாண்டியன். இந்த ரொம்ப பிஹேவியர்லாம் காட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டியனா. கானா பாடகர் எங்க எல்லாரும் ஜாலியா பாடுவார். ரொம்ப நல்ல மனுஷன் சாண்டியன். இப்போ திவாகர் சார் வந்து சொல்றாரு பாடி ஷேம் பண்ணான்னு. அப்போ வினோத்தனாவை காக்கான்றாரு. அது பாடி ஷேமிங் கிடையாதா? இவரு வெள்ளியாவா இருக்கிறாரு. வினோத்தனா ஒரு ஜாலியா வாழலாம், ஜாலியா வாழலாம். வினோத்தனா எதுவுமே அவரு தப்பா எடுத்துக்கலையா. அவர் காக்கான்னு சொல்லும் போது ஜாலியா தானே எடுத்துக்கினாரு. இவரு மட்டும் ஏன் தப்பா எடுத்துக்கிறாரு? அவர் எவ்வளவு பேர் கலாய்க்கிறாருங்க. நிறைய பேர் கலாய்க்கிறாங்க அவரை. வினோத்தனா மட்டும் தான் அவர் டார்கெட் பண்றாரு. எவ்வளவு பேர் கலாய்க்கிறாங்க அவரை. எல்லாரையும் தானே சொல்லணும். வினோத்தனா மட்டும் டார்கெட் பண்ணா அப்ப எப்படி? விஜய் பாரு இருக்கிறாங்க, அவர் கூடியே இருந்தாங்க. பார்வதி கிட்ட போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிரும். இல்ல, அவங்க மேடம் பார்வதி மேடம் இருக்காங்க, அவர் கூடியே தான் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிருந்தாரு. அவர் வெளியே போகும்போது பார்வதி மேடம் கூட ரியாக்ஷன் பண்ணல. வினோத்தனா பாத்தீங்களா முகத்தை? ஆமா, ஒரு மாதிரி வச்சுட்டாங்க. அது உண்மையான முகம். வினோத்தனோட உண்மையான முகம். போகும்போது வெளியே போகும்போது பார்வதி அழுதாங்க. கண்ணுல ஒரு தண்ணி வரல. விஜய் சேதுபதி சாரோட பேசும்போது பாத்தீங்களா அண்ணா கண்ணுல தண்ணிய. உண்மையால அவர் அந்த மாதிரி கேரக்டர் தான். வெளியே வந்தாலும் ஃபோன் பண்ணி சாரி கேட்பாரு. எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட நேர்ல மீட் பண்ணுவார். அந்த மாதிரி கேரக்டர் வினோத் அண்ணன். ஓகே. ஆனா இவங்க 2 பேரும் பிக் பாஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கவுண்டமணி சேர்ந்து மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் படம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தாட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எப்படி பாக்கும்போது நடிச்சா நல்லா இருக்குமா? நடிச்சா நல்லா இருக்கும். வெளியே வந்தா அது வாட்டர்மெலன் சார் திருந்துவாருன்னு பார்த்தா நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுலேயே வினோத்தனா தப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எப்படி 2 பேரும் காம்பினேஷனாக நடிக்க முடியும்? ஒரு ஒத்து போயிட்டு பரவாயில்ல வெளியே ரெஸ்பான்ஸ் இருக்குது, அது ஒரு சந்தோஷமா ஏற்றிருந்தா நல்லா வாய்ப்புங்க கிடைக்கும். திருப்பியும் வினோத்தனாவை திட்டி தான் வீடியோ போட்டுக்கிறாரு. நான் பார்த்தேன் நேற்று ஒரு இன்டர்வியூவில். வினோத்தனாவை தப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் பண்ண தப்பா அவர் ஏற்றுக்கவே மாட்டுறாரு. பேசவே விட மாட்டுறாரு. ஆங்கரே பார்த்தீங்களா? அதில் பேசவே விட மாட்டுறாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சரி, அடுத்ததா வந்து கமருதீன் அண்ணாக்கும் வந்து வினோத் அண்ணாக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. கமருதீன் வந்து என்னதான் வினோத் அண்ணாவை பத்தி எங்க பேசினாலுமே, ஆனா வினோத் அண்ணா யாரை பத்தியுமே அந்த வீட்டுல பின்னாடி பேசவே மாட்டாரு. சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பாருக்கு வந்து கண்ணுல அடிபட்டப்போ வினோத் அண்ணா வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்குள்ள நீ ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி வினோத் அண்ணா கிட்ட கமருதீன் சண்டை போட்டிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது வினோத் அண்ணா கமருதீன் கிட்ட மட்டும் இல்ல, அவர்கிட்ட யாரு 10 நிமிஷம் பழகிட்டாலும் ரொம்ப உண்மையா இருப்பாரு. இப்போ வந்து கானா சிங்கர்ஸ் வந்து நிறைய ஷோஸ்ல கூப்பிடுறாங்க, நிறைய படங்கள்ல பாட வைக்கிறாங்க. என்னதான் வந்து கானா சிங்கர்ஸ் வந்து மேலே எழுந்துட்டே போனாலுமே நிறைய பேர் வந்து அவங்கள மட்டும் தட்டியே வைக்கிறாங்க. இவங்க கானா பாட்டு பாடுறவங்க லோக்கல் இந்த மாதிரியே பேசுறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அதை நினைச்சு நாங்க கானா பாடகரை எப்பயும் ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க எதுக்குமே. ஓகே. ஏன்னா சாதாரண வீட்டில் பாடுதுனாங்க. கானா பாடகர் துபாயில போய் ஷோ பண்ணியாச்சு, மலேசியா போயாச்சு. இதுக்கப்புறம் நாங்க என்னமா ஏற்றத்தாழ்வு? வீட்டுல பாடி இருந்தவங்க எல்லாருமே மலேசியால பாடும்போது மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் லைக் பண்றாங்க, எல்லாருமே சமம். நாங்க நினைக்கிறது எல்லாருமே ஒண்ணு. அதுதான் கானா பாடகர். அப்படிதான் நினைப்போம். யாரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கவே மாட்டோம். எல்லாமே ஒண்ணு. எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அப்படிதான் நினைப்போம். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம பேசுறவங்க இருந்தாதான் நம்ம வளரும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்மள யாரும் பின்னாடி பேசலாம், நம்ம வேஸ்ட், நம்ம வளரலன்னு அர்த்தம். இப்போ பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் வினோத் அண்ணாக்கு இன்னும் ஃபேன் ஸ்பேஸ் வந்து கூடிட்டே தான் போயிருக்கு. ஸோ அவங்களோட ஃபேன் பேஸ்ல இருந்து பார்க்கும்போது அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு காசிப் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் ஒரு டைட்டில் வின்னர் ஆயிட்டாருன்னா யாருக்கு பெருமை? ஆயிட்டாருன்னா இல்ல, கண்டிப்பா ஆயிடுவாரு. ஓகே. அவர் வின் பண்ணாருன்னா எங்க கானா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் கானா பாடர் ஒருத்தருக்கும் அந்த பெருமை. ஓகே. கண்டிப்பா எங்க கானா இன்னும் வேற லெவல்ல போயிடும். அது கண்டிப்பா அண்ணன் கொண்டு வருவார்.
கானாலே வந்து தவறான பாடல்லாம் பாட விடான்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் நின்ற முதல் ஆளு வினோத் அண்ணன் தான். அப்போ இப்போ அண்ணன் போனதும் கானாக்காக தான் உள்ள போயிருக்காரு. அவர் தனிப்பட்ட கஷ்டத்தினாலையும் இன்னொன்று கானாவை வேற லெவலில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் அண்ணன் உள்ளே போயிருக்காரு. கண்டிப்பாக அதை பண்ணுவார். அது எங்கள் எல்லாருக்கும் பெருமையாகும். ஓகே, நீங்க நிறைய பாட்டு பாடுவீங்க. ஆமா. இப்போ பிக் பாஸ்ல கலக்கிட்டு இருக்கிற வினோத் அண்ணாக்காக ஒரு பாட்டு. ஐயோ கண்டிப்பா, எங்க அண்ணனை பத்தி நான் பாடாம யார் பாடுவா? இப்போ நந்தனுக்கு இது பிக் பாஸ் 9 சீசனு, ஜாலியா போதுனாக்கா வினோத் அண்ணா தான் ரீசனு, டைமிங்கில் பண்ணுவாரு ஃபன்னா, ரொம்ப ஜாலி டைப்பு எங்க வினோத் அண்ணா, வீக்கெண்டில் அண்ணனுக்கு விசில் பறக்கும், கும்பலக்கன பாட்டு கேட்டு சிச்சின்னு இருக்கும், வீக்கெண்டில் அண்ணனுக்கு விசில் பறக்கும், கும்பலக்கன பாட்டு கேட்டு சிச்சின்னு இருக்கும், ஏகப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கா நான் பாட்டுல, எங்க வினோத் அண்ணா அச்சின்னு வருவார் பிக் பாஸ் டைட்டில். கண்டிப்பா வின் பண்ணி நீங்க வரணும். நான் தம்பிங்கெல்லாம் வெளியே காத்துன்னு இருக்கிறோம்.